ஜெகதீஷ்லாம் தான் ஹீரோ. அவர் தான் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் எனக்கு ஹீரோ, மெயின் ஹீரோ. அவர் அடுத்து வந்து சுரேஷ் கோபி. ஆமாம், சுரேஷ் கோபியும் நான் தான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னென்னா சுரேஷ் கோபி வந்து நடிக்கணும்னு வந்து இதில் மவுண்ட் ரோடில் லாட்ஜில் இருந்தார். அவர் ஊர் கொல்லம். அந்த ஊர்லேருந்து தான் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு எடுத்திருந்தார். ஓ, அப்படி கொல்லத்தில் இருந்ததுனால சுரேஷ் கோபி வருவார். அவர் கார் ஓட்ட தெரியும். எங்கள் அண்ணங்கிட்ட ஒரு கார் வந்து அதுக்கு டிரைவர் யாரும் இருக்கல. எப்போயாவது தான் ஒரு டிரைவர், கால் டிரைவர் மாதிரி யாராவது வருவாங்க. எங்கேயாவது போனாக்கா சுரேஷ் கோபி கூப்பிடுவார். அவன் வருவான், வந்து ஓட்டு ஏதாவது படத்தில் சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து சுரேஷ் கோபிட்டு அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன், நீ பணம் கொடுறான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து தர மாட்டேன். இப்பயும் சொல்லுவார், நீ பணம் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து தரலடா, நான் ஹீரோ ஆனது பிறகு கூட ஃபோட்டோ எடுக்கலடா நீன்னு. அதனால் அப்படி தான் எனக்கு சுரேஷ் கோபி பழக்கம். அவரோட தலஸ்தானம்னு ஒரு படம் பண்ணேன், அது பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் மாஃபியா, ஏகலைவன், கமிஷனர், அது மாதிரி படங்கள்லாம் பண்ணேன். ஷாஜி கணேசன் பெரிய ஹிட்டு படங்கள் அதெல்லாம். அதில் தான் அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டு, அது இது ஸ்விஷ் பேன் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அதாவது ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஷூட்டிங் தான் வச்சுக்கோங்க.